ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அனிதா சக்தி. ஒரு தாயும் 4 பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் 16. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திரத்துக்குள்ளே போகும்போது ஒருத்தவன் வாயை பொத்துவான். நீ நினைக்கிற மாதிரி நான் திருட ஒன்றும் இல்லை. நான் இப்போ வாயிலேருந்து கையெடுக்கிறேன், கொஞ்சம் கத்தாம இரு. என்ன 4 பேர் தேடிட்டு வராங்க, அதுக்காக தான் நான் இந்த இடத்துல ஒளிஞ்சேன். தயவு செஞ்சு கத்தி என்னை காட்டி கொடுத்துறாத. என்னது, 4 பேர் ஒன்று துரத்திட்டு வராங்களா? அம்மா, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்ததுக்கு எதிராக இந்த 2 பேரும் என்னை துரத்திட்டு வராங்க. ப்ளீஸ் கத்திராத. இவனுங்க யாரு? முதல்ல நீ யாரு? இங்க என்ன நடக்குது? ஆனாலும் பார்க்க கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி தான் தெரியுது முகரக்கட்ட. இவனுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் கேட்கறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் பார்க்கும்போது கெட்டவன் இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது. இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் சொல்கிறது அப்படியே செய், நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த ஆட்கள் தேடிட்டு வரும்போது நம்ம ஹீரோயினி ட்ரெஸ் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கழட்டிட்டு இருப்பாங்க. உடனே இந்த அழகில் மயங்கி போன அந்த 2 பேரும் சொல்லு ஊத்தாத கணக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் எனக்கு வேணும். வா, இவ தேவலோகத்து ரம்பையா ஊர்வசியான்னு தெரியலையே. இப்ப பாருங்கடா உங்களை நான் என்ன செய்யறேன்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு துணி மாத்திரை இடத்துக்கு வந்து பாப்பீங்க, ராஸ்கல், அறிவில்ல அப்படின்னு சொல்லி 2 பேர் கணத்துலயும் சலார் சலார்னு கொடுப்பாங்க. 2 பேரும் வாயடிச்சு போய் ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அடி வாங்கின வேகத்துல. வெளியில போங்கடா திருட்டு ராஸ்கல்ங்களா, போங்க வெளியில. சாரி தாய்க்குலமே, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க வரோம், நாங்க ஒரு திருடனை தேடிதான் வந்தோம், அடிதான் மிச்சம். அவங்க போயிட்டாங்க, வெளியில வாங்க. ஒரு வழியா அவனுங்க போயிட்டானுங்களா, தப்பிச்சோம். ஐயோ, நீங்க என்ன ட்ரெஸ் மாத்திரையா? நான் இதுவும் பார்க்கல. அச்சோ, நீ இங்க நீ யாரு? என்ன நடக்குது? இது நானும் பார்க்கல. ஐயோ, தப்பா புரிஞ்சுக்கிட்டு போறான். ஐயோ, நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. இவர் 2 பேர் தோத்துட்டு வந்தாங்க, நான் ஹெல்ப் பண்ணேன். என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன். அவங்க எதுக்கு ஒன்று துரத்திட்டு வந்தாங்க? அநியாயமா நடந்துக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக எங்களோட ஃபேமிலி உபே பண்ணல. ஸோ அதனாலதான் இந்த ஆட்கள் என்னை துரத்திட்டு வந்தாங்க. அதனாலதான் ஒளிஞ்சுக்க இந்த இடத்துக்கு வந்தேன். நம்புற மாதிரியா இருக்கு. அதான் வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்பு. மேடம், எனக்கு நீங்க உதவி செஞ்சுங்க. இந்த ஜட்ஜி நீங்க வச்சுக்கோங்க. எப்ப இருந்தாலும் உங்களுக்கு இது தேவைப்படலாம். இத வாங்கிக்கோங்க மேடம். ஆஹா, இது ரொம்ப பொக்கிஷமானது. இது உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது. எனக்கு இது வேண்டாம். அப்படியெல்லாம் இல்லை, நீங்க முதல்ல இதை வாங்குங்க. எனக்கு எவ்வளோ பேர் உதவி செஞ்சிருக்கீங்க, கண்டிப்பா ஒரு விதத்துல இது உங்களுக்கு யூஸ் ஆகும். புடிங்க முதல்ல. அதெல்லாம் யூஸ் ஆகாது, மூடிக்கிட்டு உன் வந்த வேலையை மட்டும் பாரு. இது என்னோட ஆளு. ஏய், யார் உன்னோட ஆளு? நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இவர் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர். நாங்க ஒரு பிஸ்னஸ் விஷயமா இங்க வந்தோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். இந்த ஆளை பாக்குறச்ச இவன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மாதிரியே தெரியல. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். நீ செம கியூட்டா இருக்க. இப்படி ஜெலஸ் ஆகும் போது இன்னும் சூப்பரா இருக்கிற. வந்த வேலையும் பாப்போமா? இதுதான் மல்பரி இலை. இந்த இலைகளை சாப்பிட்ற புழுக்கள் மூலமா தான் நமக்கு சில்க் கிடைக்க போகுது. எவ்வளோ கியூட்டா இருக்குல்ல. இது சாப்பிட்டு பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சில்க் த்ரெட் கிடைக்கும். எங்க நீ ஊது பாப்போம். சரி. என்ன ஊது சொன்னா இவ்வளோ ஃபோர்ஸா ஊதி இதை தரைக்கு தள்ளி விட்டுற போலியே. கொஞ்சம் மெதுவா ஊதணும், சாஃப்டா, புரிஞ்சுதா? அப்புறம் இது பெருசா ஆனதுக்கு அப்புறம் சுடுதண்ணியில போட்டு முக்கி இதுல இருந்து சில்க் த்ரெட் எடுக்கணும். இது உயிரை எழுந்து நமக்கு ட்ரெஸ் கொடுக்குது. என்ன என்ன அப்படி பாக்குற? நம்ம வந்த வேலை முடிஞ்சது, நம்ம நாட்டுக்கு திரும்பி போகணும். போலாமா? நிக்காத, கிளம்பு. என்ன நடக்குது இங்க? கொஞ்சம் நவருங்க நவருங்க நவருங்க, ஏய் நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தட்டி விட்டுட்டு போயிடுவான். நம்மளோட ஹீரோயினி ஸ்லிப் ஆகும் போது ஹீரோ கேட்ச் பண்ணுவாரு. எங்க இவ்வளோ அவசரமா இவங்க ஓடிட்டு இருக்காங்க, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இருங்க இருங்க, எனக்கு கொடுங்க, நான் நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு கொடுங்க. மல்பெரி செடி விதைகளை எனக்கு கொடுங்க. என்னது இது, இவ்வளவு கூட்டமும் மல்பெரி செடியை விளைவிக்கிறதுக்காக தான் தன்னோட சுத்தியெல்லாம் அழைக்க ரெடி ஆயிட்டாங்களா? சீக்கிரம் வா, நம்ம இங்கிருந்து போயாகணும். எனக்கு கொடுடா, எனக்கு கொடு. மல்பெரி ஆட்டம் இப்படி தலைவிரிச்சு ஆடுறது ராஜாக்கு தெரியுமா தெரியாதா? அம்மா எங்க போயிட்டீங்க? நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ண. நாங்க இங்க இல்லாதப்போ என்ன நடந்துச்சு?
என்ன நடந்துச்சா? மக்கள் அரிசிய பயிர் வைக்கிறதே நிறுத்திட்டாங்க. எல்லாரும் மல்பெரி பக்கம் தாவிட்டாங்க. இன்னும் இது இப்படியே போகக்கூடாது. இப்படியே போனா அரிசிக்கு தட்டுப்பாடு வந்துரும். இது ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அரசாங்கத்துல கூப்பிட்டு இருக்காங்கம்மா. இங்க பாருங்க மகாஜனங்களே, நான் உங்களுக்கு மல்பெரி செடிக்காக நல்ல பிரைஸ் கொடுப்பேன். நம்ம நாட முன்னேற்றத்துக்காக அரசாங்கம் போட்ட ஒரு உத்தரவு. நாங்க ஜஸ்ட் ஒரு கிளை தான். அப்புறம் என்ன மக்களே, நம்ம ஏழைகளா இருந்து இப்படியே சாக போறோமா? பணக்காரங்களா ஆக தேவையில்லையா? ஆ நல்லா ஆவீங்க. அப்படி மல்பெரி செடியை வளர்த்துட்டா சோத்துக்கு என்ன செய்வீங்க? அரசாங்கத்துல இருந்து ஓசில அரிசி மூட்டை வீடு தேடி வருமா என்ன உங்களுக்கு? இவன் யார் குழப்பறான்? இவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க. இவங்களோட பிசினஸ் கெட்டு போயிடுமோன்னு இவங்க கவலைப்படுறாங்க. நம்ம பணக்கார ஆவறதுல இவங்களுக்கு விருப்பமே இல்ல. எங்களுக்கு இதுல சம்மதம். அதுவும் சரிதான். இவங்களுக்கு என்ன கிடக்குது? இவங்க பிசினஸ் பண்றதுக்காக நம்ம வயித்துல அடிக்க பாக்குறாங்க. அம்மா இவங்களுக்கு எவ்வளவு சொல்லியும் புரியாதுமா. அதோட இந்த எபிசோட் முடியுது. We will meet again. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.